திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரினுடைய மலையை சுற்றி கிரிவலம் வர்றது அப்படின்றது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம். அந்த கிரிவலம் வர்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? கிரிவலம் வர்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குமா? கிரிவலம் ஏன் திருவண்ணாமலையில் மட்டும் இவ்வளோ பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம யுகங்கள் சொல்கிறோம்ல, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம். இப்போ கிருதயுகத்தில் இந்த திருவண்ணாமலை நெருப்பு மலையாக வந்ததாகவும், திரேதாயுகத்தில் இது மாணிக்க மலையாக இருந்ததாகவும், அடுத்து வரக்கூடிய துவாரபாயுகத்தில் இது தங்க மலையாக இருந்ததாகவும், தற்போதைய கலியுகத்தில் இது கல் மலையாக இருக்கிறதாகவும் அனைத்து சைவ பெரியார்களும் மிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்போ இந்த சிவன், இந்த கல்மலைன்றது அந்த சைவ பெரியார்கள் வெறும் மலையா நினைக்கல, தொடர்ந்து எல்லா யுகங்களிலும் இந்த மலை ரொம்ப விசேஷமா இருக்கிறதுனாலையும், இந்த மலையில தான் அந்த சிவபெருமானானவர் ஜோதி ரூபமா இருந்துட்டு இருக்காருன்றதுனாலையும், இந்த மலையினுடைய அந்த அம்சத்தை இன்னமும் எத்தனை யுகங்கள் தாண்டி எத்தனை சீற்றங்கள் எத்தனை வந்தாலும் நிலையா நிற்கிறதுனாலையும், இது சாதாரண கல்மலை கிடையாது, இது சிவபெருமானுடைய மலை, சிவனுடைய அம்சமா தான் இந்த மலை இருக்கு அப்படின்றதுனாலையும் தான் இன்னமும் அந்த மலையை சிவபெருமானின் அம்சமா நினைச்சு அந்த மலையை சுத்தி அந்த கிரிவலமா நினைக்கிறதுக்கு காரணம் அது சிவன் மலையா நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு கிரிவலம் வரக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, வலப்புறம் இன்றைக்கும் அந்த பௌர்ணமி நாட்கள்ல விசேஷமான நாட்கள்ல எல்லாம் அந்த இடத்துல சித்தர்கள், இன்னும் அந்த முனிவர்கள், அவங்க எல்லாருமே தேவர்கள் எல்லாருமே அந்த மலையை கிரிவலம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் அனைத்து நாட்கள்லையும் அந்த இடத்துல அவங்க வாழ்றாங்க, கிரிவலம் அவங்க வராங்கன்றதுனால பொதுமக்களாகிய நாம் அந்த கிரிவல பாதையில போகும்போது கண்டிப்பா இடதுபுறமா தான் போகணும். ஏன்னா வலதுபுறமா போகும்போது அவங்களாம் ரொம்ப புனிதமானவர்கள், சித்தர்கள், தேவர்கள், அவங்க எல்லாருமே நம்ம எந்த ஒரு காரணத்தினாலையும் அவங்களுடைய தவத்தையோ அவங்களுடைய வழிபாட்டையோ அதை சுத்தி வரும்போது எல்லாருமே பஞ்சாத்திர மந்திரத்தை சொல்லிட்டு தான் போவாங்க. நம்ம போய் அவங்கள எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அவங்கள எந்த இதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுனால கண்டிப்பா கிரிவலம் போறவங்க இந்த இடது பக்கமா போய் தான் அந்த கிரிவலத்தை சுத்திட்டு வரணும். அதே மாதிரி இப்ப நம்ம ஃபேமிலியில ஒரு வண்டி வச்சுக்கிட்டு போறோம், 5 பேர் போறோம், இல்லை 10, 12 பேர் போறோம் அப்படின்னா, நம்ம போகும்போது இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டோம், இன்னைக்கு நான் ட்ரெஸ் எப்படி இருக்கு, எனக்கு எங்க வீட்டுக்காரர் இந்த நகையை வாங்கி கொடுத்தாரு, எனக்கு இந்த கிரிவலம் போயிட்டு வந்ததுனால அன்னைக்கு அதனால இந்த மாதிரியான கதைகள்லாம் எதுவுமே பேசாம, நம்ம எத்தனை பேர் போனாலும் சரி, இல்லை தனியா போனாலும் சரி, நம்ம மனசுல நினைக்க வேண்டியது அந்த நமச்சிவாயான்ற பஞ்சாத்திர மந்திரத்தை மட்டும்தான் சொல்லணும். அதை தான் இன்னைக்கு சித்தர்களும் தேவர்கள் எல்லாருமே அந்த கிரிவலத்தை சுத்தி வரும்போது இந்த மந்திரத்தை தான் சுத்திட்டு வராங்க. மந்திரம் இல்லை எனக்கு அதுக்கு மேல அந்த சைவ திருமுறைகள் பாடுகள்லாம் தெரியும் அப்படின்னா அந்த பாடல்களை சொல்லிக்கிட்டு கூட நம்ம போகலாம். கையை கும்பிட்டுட்டு போகணும், ஊதுவத்தி எடுத்துட்டு போகணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மனசுல அந்த ஜோதி ரூபத்தை நிலைநிறுத்திக்கிட்டு அந்த நமச்சிவாயான்ற பஞ்சாத்திர மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இடதுபுறமா யாரையுமே தொந்தரவு பண்ணாம மற்ற பக்தர்களையும் உடல் அளவுல எங்கேயுமே இடிக்காம நம்ம தனியா அந்த நெறிமுறைகளோட சுத்தும் போது கண்டிப்பா அந்த சிவனையே நம்ம சுத்தி வந்ததுக்கு சமமா பலன் என்னவோ அந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே மேம். அதே மாதிரி மேம், இப்போ கிரிவலம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே மனசுல வர ஒரு ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில மட்டும்தான் கிரிவலம் போகணுமா, இல்லை கிரிவலம் போறதுக்கு வேற சிறப்பான இடங்களும் இருக்குதா மேம்? இல்ல, ஒரு நிறைய இடத்துல சிவன் இருக்கிற இடத்துல இப்ப திருத்தமலையில இருக்கவங்க எல்லாம் கூட கிரிவலம் போறாங்க. ஆனா இந்த திருவண்ணாமலைக்கு இருக்கிற சிறப்புன்றது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. அதனால யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க கண்டிப்பா திருவண்ணாமலை கிரிவலம் போலாம். அதுலயும் இப்போ கிரக நிலைகள் படி சித்திரை மாதம், ஆவணி மாதம், மாசி மாதம் இந்த மாதிரி மாதங்கள்ல பிறந்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல அவங்களுக்கு என்னைக்கு தோதுப்படுதோ அந்த அன்னைக்கு போய் கிரிவலம் வந்தாங்கன்னா இதுவரை காணாத நற்பலன்கள் கண்டிப்பா இந்த கிரிவலத்துக்கு பின்னாடி கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்போ இந்த தேதிகளில் பிறந்தவங்க இந்த மாசத்துல போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அது இல்லாம பொதுவா நம்ம கிரிவலம் போனா சிவபெருமான் நமக்கு என்ன மாதிரி நன்மைகளை அள்ளி கொடுப்பார் மேம்? சிவபெருமான் அவர் இல்லாம நம்ம கிடையாது. அவர் எப்படி ஒரு ஜோதி சொரூபமா நம்ம அவரை வழிபாடு செய்யறோமோ, நம்மளுடைய ஆத்மாங்கிறது நம்ம பார்க்க முடியாது. நம்ம வடிவத்தை பார்க்கலாம், நம்ம உருவத்தை பார்க்கலாம், நம்மள அலங்காரத்தை பார்க்கலாம். எப்படி நம்மளுடைய ஆன்மாவை யாராலையும் பார்க்க முடியாதோ அந்த மாதிரி
ஜோதி சொரூபமா இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான கிரிவலம் வந்து அந்த ஜோதியை நிலைநிறுத்தி பஞ்சாத்திர மந்திரத்தை சொல்லிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து தன்னுடைய ஆத்மாவே சுத்தமாகும். ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவே நமக்கு தெரியாது. அந்த மலையை அந்த பஞ்சாந்திர மந்திரத்தை சொல்லிட்டு நமச்சிவாயான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அந்த கிரிவலத்தை சுத்தி வராங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும்.